நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க வாத்தியாரே. புடிவாதம் பிடிக்காம இந்த புள்ளைய ஆசீர்வாதம் பண்ணி தாலி செய்யறதுக்கு உங்க கையால தங்கத்தை எடுத்து கொடுங்க. ஐயா, என்னையா சொல்றீங்க? எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி ஏத்திரோன்னு ஒத்த காலில் நிக்கிறான். அதை பண்ணி வைக்க சொல்றீங்களா? இதான் சபை முடிவா? ஐயா, இவர் இந்த முடிவை எடுத்துக்கலன்னு வச்சுக்கீங்களேன், என் முடிவை அவர் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? ஏய், என்னடா மிரட்டுறியான்னு கேக்குறேன். உன்னை நான் தலை முழுனா கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு கிடையாது, உனக்கு தான். ஒரு நிமிஷம் அதை யோசிச்சுட்டு பேசு. வாத்தியாரையா, நீங்க இப்படி ஒரேடியா பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க உங்க முடிவுல ஆடாம அசையாம நின்னுட்டு இருந்தா ஊர் சபை எதுக்கு, அப்புறம் நாங்க எதுக்கு? வெட்டியா இந்த பஞ்சாயத்தை பண்றதுக்கு வேற வேலையை பார்க்கலாம். ஐயா, உட்காருங்க. எனக்கு உங்க மேல கோவமோ வருத்தமோ கிடையாது. நீங்க எல்லாம் எனக்கு வேணும்யா. தயவு செஞ்சு உட்காருங்க. பெத்த புள்ள வேணாமா, ஆனா எல்லாரும் வேணுமா? என்ன ஒரு நடிப்பு பாத்தீங்களா? ஏமா, எரியிற நெருப்புல நீங்களே எண்ணெய் ஊத்திட்டு இருந்தா அப்புறம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுமா, பாத்துக்கோங்க. இல்லைங்க ஐயா, நான் இனிமே வாயவே திறக்க மாட்டேன். நீங்க இந்த மனுஷர்கிட்ட பேசி நல்ல முடிவை எடுக்க வைங்க, அதுவே எனக்கு போதும். என்ன வாத்தியாரையா, ஊர் சபை முடிவுக்கு கட்டுப்படுறீங்களா? மாமா, நான் சொல்றத கேளுங்க. எப்படியும் நீங்க மண்டபத்துக்கு வந்து தாலி எடுத்து கொடுக்க போறதில்ல, இந்த கல்யாணமும் நடக்க போறதில்ல. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா அவங்க சொல்ற மாதிரி உங்க கையால தாலி செய்யறதுக்கு தங்கத்தை கொடுங்க, அவ்வளவுதானே. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. ஏய் புடவக்காரி, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அந்த மனுஷன் மனச கலைச்சு விட்டுட்டு இருக்கியா? மோ, களைச்சா களைச்சு விட்டு போட்டோமா, நீ எதுக்கு மதியெல்லாம் கவலைப்பட்டு இருக்க? ஒரு நல்ல முடிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு யாருமே நவர முடியாது.